குட் ஈவினிங். இன்னைக்கு கடை இல்லாதனால சும்மா அப்படி இருக்கேன். ஒரு சின்ன இது சொல்கிறேனே, நம்ம ஒரு வயதானவங்களுக்கு தான் சொல்கிறேன். ஒரு 58 வயசுக்கு மேலே ரிட்டையர்ட் ஆகிடுறீங்கன்னு வைங்களேன். கணவன் மனைவி இருவருமே ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க. இப்போ அவங்களுக்கு ஒய்ஃபுக்கு அவ்வளோ நாள் போயிட்டு இருந்துட்டு திடீர்னு வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரியாக தோணும். ஏன்னா டெய்லி ஒவ்வொரு சேரீ கட்டிகிட்டு போவாங்க. அப்பப்போ அதெல்லாம் முடியாது. பீரோ நிறைய சேரீகள் அப்படியே தான் இருக்கும். வேலை இல்லை, ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, அதனால் அப்படியே தான் இருக்கும். அப்படியே கோயில் குளம் அப்படின்னு போவாங்க. அவங்க பொழுது அப்படியே ஒரு நாடகம் பார்ப்பாங்க, ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க, சாமி கும்பிடுவாங்க. பல இது பெண்களாகிய வயதானவங்களால் கடந்து செல்ல முடியும். ஆனால் வயதான ஆண்கள் கொஞ்சம் பாவம் தாங்க. 58 வயசுக்கு மேலே அவங்களுக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா மாத சம்பளம், அப்புறம் சேவிங்ஸ் என்ன பண்ண, பசங்கள் கல்யாணம் ஆகிற வயசில் லேடிஸோ யாரோ இருந்தாங்கன்னா அவங்கள இப்படி கரை சேர்க்குறது, இப்படி பல இது உருவாகும். அவங்களுக்கு ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அப்போது ஒய்ஃபை சொல்லுவாங்க, சும்மா தானே இருக்கீங்க, இந்த பூண்டை உரிங்க, அந்த எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வாங்க, மல்லித்தலை வாங்கிட்டு வாங்க, கேஸ் சிலிண்டர் புக் பண்ணிவிட்டு வரீங்களா, இப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க அதை சரி கேட்டு ஒவ்வொன்றா செய்ய தான் செய்வாங்க. அவங்களுக்கு அது புதுசாக தான் இருக்கும். காலையில் மற்ற நாளெல்லாம் சீக்கிரம் எந்திக்கிறோமேன்ற ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் அன்றைக்கெலாம் பார்த்தா 4 மணிக்கு 5 மணிக்கு அவங்களுக்கு முழிப்பு வந்துடும். முழிப்பு என்ன செய்கிறேன்னு சொல்ல ஒய்ஃப்கிட்ட ஒரு காஃபி கேட்பாங்க. காஃபியை குடிச்சிட்டு அந்த பகல் பொழுது இவங்க என்னென்ன வேலை சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த இந்த மத்தியான பொழுதெல்லாம் ஆண்களுக்கு கடத்துறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அப்போ தான் மாடிக்கு போய் இப்படியே பார்ப்பாங்க, வீட்டை பார்ப்பாங்க. ஃபோன் ஒரு டெத்தான மாதிரி தான் கிடக்கும். ஏன்னா அவ்வளோ பேர் அவங்கக்கிட்ட, சார் இதை ஃபார்ம் ஃபில் பண்ணித்தருங்க சார், இதை இப்போ முடிச்சிருவீங்களா சார், இப்படி கேட்ட இடத்துல இப்போ அந்த ஃபோனுக்கே வேலை இல்லாமல் இருக்கும். சரி, நம்ம சும்மா தானே இருக்கோம், அந்த ஆஃபீஸ்க்கு நம்ம வேலை செஞ்ச ஆஃபீஸ்க்கு போனால் நம்மளுக்கு அந்த பழைய மரியாதை கிடைக்குமா அப்படின்லாம் நினைப்பாங்க. அவங்களுக்கு அப்படியே ஒவ்வொரு யோசனைகளும் சிந்தனைகளும் மத்தியும் அவங்களுக்கு தூக்கம் கூட வராது ஜென்ஸுக்கு. என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னும் ஒரு 4 மணி ஆகும்னு வைங்களேன், ஒரு காஃபியை திரும்ப குடிப்பாங்க. குடிச்சிட்டு அப்படியே சாயங்கால வாக்கில் பிள்ளைகள்லாம் வெளியில் விளையாடுங்க, கொஞ்சம் அப்படியே காத்தாட போயிட்டு வருவோமே போவாங்க. என்ன சார் ரிட்டையர்ட் ஆகிட்டு அப்படியே வாக் பண்ணுறீங்களா? ஆமாம் அப்படின்ட்டு இப்படியே போயிட்டு வருவாங்க. இப்படியே பல சிந்தனைகள் இருக்கும்போது ஊருக்கு போய் பேரன் பேத்திகளை பார்த்தாலும்